நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் 33வது பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் 113 பேருக்கு மட்டுமே பட்டம் வழங்குவார் என்ற அறிவிப்பால் மற்ற மாணவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்க்கலாம். Sir, the chief guest will distribute the degree. இது பற்றிய மேலும் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜா வழங்க நாம் கேட்கலாம். ராஜா, இந்த பட்டமளிப்பு விழாவை சுற்றி பல்வேறு சர்ச்சைகள் எழுந்து கொண்டிருக்கு. ஏற்கனவே தமிழ் தாய் வாழ்த்து 3ஆவதா பாடப்படும் சொல்லப்பட்டது, சர்ச்சை எழுந்திருக்கு. அந்த சர்ச்சையே இன்னும் ஓய்ந்தபாடில்லை. இப்போ 113 பேருக்கு மட்டுமே பட்டம் வழங்குவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தொடர்ந்து இந்த பட்டமளிப்பு விழாவை சுற்றி எழுந்திருக்கக்கூடிய சர்ச்சையில என்ன நடக்குது ராஜாங்க? வணக்கம். ஆளுநர் நேரடியாக பட்டம் வழங்க மாட்டார் என மைக்கில் அலௌன்ஸ் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மாணவர்களின் வாக்குவாதத்தால் பல்கலைக்கழக பட்டமளிப்பில் பெரும் பரபரப்பு நிலை வருகிறது. அதாவது திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் 33வது பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அவர்கள் அனைவருக்கும் நேரடியாக பட்டங்களை வழங்க மாட்டார் என்றும், தங்க பதக்கம் வென்ற மாணவர்களுக்கு மட்டுமே மேடையில் பட்டமும் பதக்கமும் வழங்கப்படும் என்று விழா மேடையில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த அறிவிப்பை தொடர்ந்து ஆளுநரிடம் நேரடியாக பட்டம் பெறும் எதிர்பார்ப்பில் இருந்த மாணவ மாணவிகள் அதிருப்தி அடைந்தனர். இதையடுத்து சில மாணவ மாணவிகள் கண்களை கசக்கி வெளியே அழுதுகிட்டே வெளியே வந்திருந்தனர். நேரடியாக பல்கலைக்கழக அதிகாரிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் அதனால் சிறிதும் பரபரப்பு ஏற்பட்டு வந்தது. இந்த சூழ்நிலை காரணமாக தொடர்ந்து அந்த பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் உடனடியாக குவிக்கப்பட்டு மாணவ மாணவிகளின் பேச்சுவார்த்தையை நடத்தி வருகின்றனர். இதையடுத்து முன்கூட்டியே அறிவிக்கப்பட்ட நடைமுறையின்படி தங்க பதக்கம் வென்ற மாணவர்களுக்கு மட்டும் ஆளுநர் மேடையில் நேரடியாக பட்டங்களை பதக்கங்களை வழங்குவார் என அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் மற்ற மாணவர்களுக்கான பட்டங்கள் பல்கலைக்கழகத்தின் வழக்கமான நடைமுறைப்படி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இந்த பரபரப்பு சூழ்நிலையால் ஆளுநர் கையால் தான் பட்டத்தை பெறுவோம் என மாணவ மாணவிகள் கூச்சலிட்டு வருகின்றனர். தொடர்ந்து பதக்கம் என்ற அதாவது ஆளுநர் கையால் கொடுக்க ஏற்பாடு செய்யப்படும் என பல்கலைக்கழகம் தற்போது விளக்கம் ஒன்று அளித்திருக்கிறது. எங்களுக்கு ஸ்டேஜ்ல கொடுக்கறதா சொன்னாங்க. பட் எதுவுமே அவங்க அப்படி சொல்லலை. இப்போ என்ன பண்ணாங்கன்னா ரேங்க் ஹோல்டர்ஸ் மட்டும் தான் ஸ்டேஜ் ஏறுவாங்க, மற்ற யாருமே இதுக்கு அலௌடு கிடையாது. இந்த டேக்காக மட்டும் நாங்கள் 1800 பே பண்ணிருக்கோம். ஒர்க் பண்றவங்களாம் நாங்கள் ஒர்க்ல லீவ் போட்டுட்டு வந்திருந்திருக்கோம். மார்னிங் 9:30 உள்ள வந்தாச்சு. இன்னும் 4 hours உட்காரணும். ஆனா இங்க யாருக்கும் ஸ்டேஜ்ல வச்சு எங்களோட டிகிரி தர மாட்டாங்களா? நாங்க வந்து 5 to 6 இயர்ஸ்க்கு மேல இந்த PhD பண்ணிருக்கோம். சோ ஆனா இது வேலிடே இல்லாம எங்க கையில தந்துட்டாங்க. நாங்க தான் அப்ப போய் நம்ம டோரை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. By this organization, the chief guest. Gold medal மட்டும் இல்ல சார், மேல ஏறணும். PhD ஏறணும் சார், மேல PhD மேல ஏறணும். படிச்சுதான் படிச்சிருக்கு சார். ஆனா கோல்டு மெடல் மட்டும் நம்ம அக்செப்ட் பண்ண தேவையில்ல. நான் அவ்வளவுதான் சொல்றேன். நம்ம எல்லாம் சார் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு பல ஆண்டுகளை வந்து உழைச்சி கஷ்டப்பட்டு எங்களுக்கு அலோடு இல்லை அப்படின்னா இந்த டிகிரி இருக்கு. கஷ்டப்பட்டது எதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது எந்த விதத்துல நியாயம்? நாங்களும் கோல்டு மெடலிஸ்ட், நாங்களும் வந்து டாக்டரேட் டிகிரி சார். அப்படின்னா இது வந்து கான்வகேஷன் டே தானே, கோல்டு மெடல் டே கிடையாதுல்ல. அப்ப எங்களும் கவர்னர் தானே கொடுக்கணும். நாங்க அப்படின்னா நாங்க வந்திருக்க மாட்டோம்ல. இவ்வளவு எக்ஸ்பென்ஸ் பண்ணி சென்னையில இருந்து நைட்டு டிராவல் பண்ணிட்டு காலையில இங்க வந்து இவ்வளவு ஸ்டே பண்ணி தானே கஷ்டம் இல்ல. எல்லாமே கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்திருக்கா. காலையில 5 மணிக்கே கிளம்பி வந்தவங்க இருக்காங்க சார். எல்லாரும் கஷ்டம் சார். பிள்ளைங்க எல்லாம் வெளியில ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் அந்த பக்கத்துல இருக்காங்க. அப்படின்னா இவங்க சொல்லி இருக்கிறார்ல, நான் போஸ்ட்லயே அதை அனுப்பி விட்டுருப்பாங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க வர வேண்டாம்ல. இதுதான் எங்களோட கோரிக்கை. எங்களுக்கு கவர்னர் கையால எங்களுக்கு வந்து தரணும். இதுல வந்து வந்தே மாதிரம் வேற ஃபர்ஸ்ட் பார்ட்னு சொல்றாங்க. அது கூட பிரச்சனை கிடையாது. சரி ஓகே வந்துட்டோம். இங்க வந்து நீங்க இப்படி பண்ண கூடாதுல்ல. ஆல்ஜா நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163.